பெயிண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. மார்க்கெட் இல்லாத ஒரு கலர் கொடுத்து நாங்கள் செகண்ட் அந்த பெயிண்டிங் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆன் டைம் டெலிவரி, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் டைப் ஃபார் மாடிஃபிகேஷன். அன்னோன் பர்சன்றதை விட அவங்களுடைய ஒர்க்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்குதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. ரொம்ப புவர் கண்டிஷனில் தான் நாங்கள் வண்டி கொடுத்துருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு விட டைமிங்கும் கீப் அப் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாகவும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சேஞ்ச் ஆச்சுங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குங்க. எங்களாலே நம்ப முடியல எங்கள் வண்டி தான்ட்டு ஃபுல் ஹாப்பிங்க. எனக்கு என் வண்டியான்னு சீரியஸாக டவுட்டாக இருக்குது. எனக்கு புது வண்டியை தாண்டி நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. புது வண்டியோட மிக பிரமாதமாக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை விட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சார். நான் சொன்னதை விட எனக்கு 2 days பிஃபோராகவே எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. 7 days டைம் கேட்டாங்க, அந்த கரெக்டாக அந்த டேத்தில் டெலிவரி கொடுத்துட்டாங்க. இப்போ வண்டி பார்க்கும் போதும் இல்லை அதில் உட்காந்துருக்கும் போதும் அந்த புது வண்டியோட ஃபீல் வந்திருக்கு. அதுக்குன்னு விசாரிச்சு பார்த்ததில் வந்து இவங்க வந்து மற்றவங்களோட ரேட் எல்லாமே கம்மியாக தான் போடுறாங்க. 10 days சொல்லியிருந்தாங்க, பிஃபோர் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன். வண்டி நல்லா ஒரு கண்டிஷனில் இருக்குது. எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் டைம்லி ஹஸ் டெலிவர்ட் த வெஹிக்கிள் ஆல்சோ. முதல் நாள் கொடுத்த வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியம், ஒரு பிரமிப்பு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் ஒன் திங் வாட் ஐ லைக் திஸ், இட் இஸ் வெரி மச் டிரான்ஸ்பரண்ட். 10 days கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு MGS Automotive. MGS Automotive திருப்பூரில் 9 வருஷமாக 3 பிரான்ச்சஸோட டயர்ஸ், அக்சசரிஸ், பாடி ஷாப், டீடைலிங், பைக் அக்சசரிஸ், ஸ்பேர்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் 150+ வெஹிக்கிள்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 70,000 வெஹிக்கிள்ஸ்க்கு மேலே நம்ம அதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கீ ஸ்பெஷாலிட்டியே வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஆன் டைம் டெலிவரி. வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து டொயோட்டா ஃபார்ச்சுனர். ஸோ டொயோட்டா ஃபார்ச்சுனர் வந்து இன்னோவா மாதிரியே உங்களுக்கு டைப் 1, 2, 3 அந்த மாதிரி வந்து டொயோட்டா ஃபார்ச்சுனர்லயும் மல்டிபிள் வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ 2009ல இருந்து 2011 வரைக்கும் வந்தது டைப் 1, அண்ட் 2012 to 2016 ஃபார்ச்சுனர் வந்து டைப் 2, அண்ட் 2016 and above எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டைப் 3, மாடுலிஸ்டா அண்ட் லெஜெண்டர், இந்த மாதிரி மல்டிபிள் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு வந்தது. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு டைப் 1 ஃபார்ச்சுனர் இருந்தது அப்படின்னா அதை டைப் 2 கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் டைப் 2ல இருக்க ஃபார்ச்சுனரை டைப் 3 மாடுலிஸ்டா ஆர் லெஜெண்டர், அண்ட் டைப் 3 வந்து லெஜெண்டர் ஆர் மாடுலிஸ்டா. இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ஸ் வேணாலுமே நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் இருக்கு அப்படின்னா அந்த வெஹிக்கிளை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் MGS Automotive அப்ரோச் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம டைப் 1ல இருந்து டைப் 2 வந்து ஃபார்ச்சுனர் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். வெஹிக்கிள் ரொம்பவே ஃபேபுலஸாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட் துபாயில இருந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. டொயோட்டா ஃபார்ச்சுனர் வந்து டைப் 1ல இருக்க ஃபார்ச்சுனர் வந்து டைப் 2 கன்வர்ஷனுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஓவர் த கால் துபாயில் இருந்தனால ஓவர் த காலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணணும், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். ஸோ வெஹிக்கிள் வந்து இங்கே லோக்கலில் கும்பகோணத்தில் வந்து வெஹிக்கிள் இருந்தது. அவங்க ரிலேட்டிவ் மூலிமா வெஹிக்கிள் வந்து திருப்பூர் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எலிஃபென்ட் கிரேல பெயிண்ட் பண்ண டொயோட்டா ஃபார்ச்சுனர் டைப் 2 கன்வெர்ட்டட் வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டொயோட்டா ஃபார்ச்சுனர் எலிஃபென்ட் கிரே
ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம எலிஃபென்ட் கிரே கலர் பெயிண்ட் பூத்தில் ஃபேபுலஸாக வந்து புது வெஹிக்கிளில் வரக்கூடிய பெயிண்ட் ஃபினிஷை விட பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டொயோட்டா ஃபார்ச்சுனர் டைப் 1லேருந்து டைப் 2 வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்ச்சுனர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் 2 கன்வர்ஷனுக்கு டைப் 1லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ இன்ஜின் போனட், ஃப்ரண்ட் பம்பர், ஃபெண்டர்ஸ் அண்ட் வீல் ஆர்ச்சஸ், ஹெட்லைட்ஸ், கிரில்ஸ் அண்ட் ஃபாக்ஸ் அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் அண்ட் டெயில் லைட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம டிங்கரிங், பேனல் லெவலிங் ஒர்க் அண்ட் வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த வெஹிக்கிளில் ஒர்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டீரியரில். ப்ளஸ் வந்து நம்ம கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபார்ச்சுனரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைப் 2 கன்வர்ஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட ஒரு மேஜர் ஒரு கொஷனாக இருக்கும். ஸோ டைப் 2 ஃபார்ச்சுனர் வந்து கன்வர்ஷன் வந்து எப்படி இருக்குன்ற ஃப்ரண்ட் பேக் சைட் வியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு புது ஃபார்ச்சுனர் வந்து இன்றைக்கி காஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 47 லட்ச ரூபா 4x2 பேசிக் வேரியண்ட்டோட காஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ச்சுனர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 லேக்ஸ்க்கு அக்சசரிஸ் காஸ்டிங்கே உங்களுக்கு வந்துடும். அண்ட் வந்து நீங்கள் டாப் அண்ட் ஃபார்ச்சுனர் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 67 லேக்ஸ் வந்து வந்துடும். பட் வந்து இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நீங்கள் ஃபார்ச்சுனர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஒரு ஃபார்ச்சுனர் இருந்தது அப்படின்னா டைப் 1ல் இருக்க வெஹிக்கிளை டைப் 2 ஆகவும், டைப் 2ல் இருக்கிற வெஹிக்கிளை டைப் 3 ஆர் மாடுலிஸ்டா ஆர் லெஜெண்டர் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வர மாதிரி எந்த ஒரு வேரியன்ட் வேணாலும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த கன்வர்ஷனுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது வெஹிக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டவுன் பேமெண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்லேயே வந்து இந்த கன்வர்ஷன்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிடலாம். ஸோ வெஹிக்கிள் வந்து ரொம்பவே ஃபேபுலஸாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 360 டிகிரி வியூ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஃபார்ச்சுனரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எலிஃபென்ட் கிரே கொடுத்துருக்கோம். பெயிண்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த 360 டிகிரியில் வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ரோடோட வியூவில் இருந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே எந்த அளவுக்கு ஃபேபுலஸாக இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளில் வந்து நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டீரியரில் வந்து பார்ட்ஸ் வகையில் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் பெயிண்டிங்கோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே ஃபேபுலஸாக இருக்குது. கிரே கலர் அண்ட் ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷனுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ க்ரோம் ஐட்டம்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஹெட்லைட்ஸ்க்காகட்டும் கீழே ஃபாகில் வந்து ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த போர்ஷன் வந்து வெஹிக்கிளோட பெயிண்ட் ரிஃப்ளெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பானட்டில் பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்குது அண்ட் வந்து அதில் கிளிட்டர்ஸ் இருக்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிரே கலர் பாடியில் ஒயிட் அண்ட் ப்ளூ கலரோட ஸ்கை வந்து அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஃபெண்டர் பேனலில் வந்து நீங்கள் கிளிட்டர்ஸ் பார்க்கலாம். வெஹிக்கிள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்க போகுது அப்படின்றது. அண்ட் லிட்ரலி கண்ணாடி மாதிரி தான் இருக்குது இந்த பானட்டு. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது ஒரு பெயிண்ட் பண்ண பாடி மாதிரியே இல்லை. பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி அப்படியே அங்கனக்குள்ளே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் அந்த பெயிண்டோட ரோடோட இதுவாகட்டும் அந்த கிராஸோட கலர்ஸ் ஆகட்டும். ஸோ ஒரு மிரர் எந்த அளவுக்கு ஒரு இருக்குமோ ஒரு பாடியில் வச்சா ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம வெட் கிளியர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாகவே எம்ஜிஎஸில் வந்து உங்களுக்கு வெட் கிளியர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுனால அந்த ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வெஹிக்கிளில். ஸோ இந்த மாதிரி வந்து வெஹிக்கிள் வந்து ஒரு ஃபேபுலஸான ஒரு பெயிண்ட் ஜாப்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் அந்த கிளிட்டர்ஸ். ஸோ வண்டி வந்து ரோட்டில் டிரைவ் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு தனி ஒரு ஃபினிஷிங்கே வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் பெயிண்ட் பண்ணுறதுனால. இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் ஒரு 20 அடி தள்ளி நின்று தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் பானட்டில் இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஹெட்லைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட் நல்லாவே வந்து உங்களுக்கு ஹை பவரில் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபாகில் பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒயிட் ப்ளஸ் டைமண்ட் லைட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரக்கூடியதாக இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாகில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் எல்இடி நல்லா உங்களுக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கிற மாதிரி. அண்ட் ஹெட்லைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து உங்களுக்கு ஒயிட் அப்கிரேட் பண்ணுறதுனால நைட்டு டிரைவிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து நம்ம வந்து லோ பீம் ஒரு சர்டன் ஆங்கிள் செட் பண்ணுவோம், ஹை பீம் ஃபுல் பவர் வர மாதிரி செட் பண்ணுவோம் நம்ம. இந்த மாதிரி வந்து நம்ம ஆங்கிள் செட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் ஓட்டிட்டு வரவங்களுக்கு டிரைவிங்க்கு எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரம் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளர் சன் ஃபிலிம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து ஆன்டி கிளர் சன் ஃபிலிம் வந்து உங்களுக்கு கிளியர் ஃபிலிம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபிலிமோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த லைட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கிளார் அடிக்கும். ஸோ இந்த ஃபிலிம் ஒட்டும் போது உங்களுக்கு அந்த ஹை பீமை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி லைட்டை சின்னதாக காமிக்கும். ஸோ உங்களுக்கு ரோட் விசிபிலிட்டி வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னா ரோடோட டிவைடர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்லோ கலர் பெயிண்ட் லைன் ஆகட்டும் அண்ட் வந்து உங்களுக்கு அந்த டிவைடரில் இருக்கக்கூடிய ஒயிட் அண்ட் பிளாக் ஸோ அந்த பெயிண்ட் கலர் வரைக்குமே உங்களுக்கு வந்து
வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். அண்ட் சைட் அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஷேடில் 50%. இந்த சன் ஃபிலிமோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள சன் ரேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹீட் கம்மியாகும். அட் த சேம் டைம் உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாமே வெளுத்து போகாமல் ரொம்ப நாள் லைஃப் வரதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் அடுத்தது க்ரோம் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கிரில் வந்து கம்ப்ளீட்டாக க்ரோமில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் லோகோ வந்து உங்களுக்கு க்ரோமில் கொடுத்துருக்கோம். கிளைண்ட் வந்து ரொம்ப மினிமலாக தான் க்ரோம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கிரில் அண்ட் லோகோ மட்டும் நம்ம க்ரோமில் கொடுத்துருக்கோம். அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து நம்ம க்ரோமில் கொடுத்துருக்கோம். 4 ஹேண்டில் டோரோட ஹேண்டில்ஸ் வந்து நீட்டாக வந்து நம்ம க்ரோமில் கொடுத்துருக்கோம். ரியரில் க்ரோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஃபார்ச்சுனர் அப்படின்ற அந்த ஒரு கம்ப்ளீட் பிளேட் வந்து நம்ம க்ரோமில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ டெயில் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனர் டைப் 2ஓட டெயில் லைட்ஸ் வந்து நம்ம இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். 2 பீஸாக வரும். ஒரு பீஸ் வந்து பாடிலையும் ஒரு பீஸ் வந்து ரியர் பூட் டோர்லையும் வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி. அண்ட் அடுத்தது இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டெப் சேம் டைப் 2 ஃபார்ச்சுனரில் என்ன மாதிரியான ஒரு சைட் ஸ்டெப் வருமோ அந்த சைட் ஸ்டெப் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த சைட் ஸ்டெப் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக்ல வந்து நீட்டாக வந்து பாடி கலர் கிரே அண்ட் இது பிளாக்ல வந்து நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நீட்டாக கொடுத்துருக்கோம். அலாய் வீல்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ டைப் 2ஓட அலாய் வீல்ஸ். இந்த அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அலாய் வீல்ஸுமே வந்து பெயிண்ட் பூத்தில் பேக்கிங் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ புது அலாய் வீல் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். அண்ட் வெஹிக்கிளுக்கு வந்து டயர்ஸ் வந்து நம்ம பிறலியில் ஆஃப் ரோடிங் அண்ட் உங்களுக்கு ரெகுலர் ரோட்ஸ் ரெண்டுலையுமே டிரைவ் பண்ணக்கூடிய ஆல் டெரைன் டயர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பிறலி ஸ்கார்பியன் வேர்டே அப்படின்ற ஒரு ப்ரீமியம் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹை டிமாண்ட் எப்போவுமே ஃபார்ச்சுனருக்கு இந்த டயர் வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். 17 இன்ச் டயர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வீல்ஸ் ஆப்வியஸ்லி 17 இன்ச். கம்ப்ளீட் வெஹிக்கிளோட சைட் லுக் பார்க்குறீங்க. அந்த டயர்ஸ் அலாய்ஸ் அண்ட் அந்த பெயிண்டட் பாடியோட கம்ப்ளீட் லுக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். அண்ட் ரூஃபில் வந்து ரூஃப் ரெயில்ஸ் வந்து நம்ம 2 ரூஃப் ரெயில்ஸ் வந்து நம்ம வேறு கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த ரூஃப் ரெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ல எகைன் கீழே சைட் ஸ்டெப் மாதிரியே மேலே ரூஃப் ரெயில் வந்து நல்லா நீட்டாக பிளாக்ல வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பெயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் கிரே கலரில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்டீரியர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்டீரியரில் என்ன ஒர்க்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்றது வாங்க பார்க்கலாம். அடுத்தது இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம இன்டீரியர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டீரியரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிற ஒர்க் வந்து சவுண்ட் அரெஸ்டிங் ப்ராசஸ். என்ன தான் வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து எக்ஸ்டீரியரில் புதுசு மாதிரி பண்ணாலும் நம்ம உள்ளே உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நாய்ஸஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெஹிக்கிளில் வந்து வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணிவிட்டு சவுண்ட் அரெஸ்டிங் ப்ராசஸ் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸோ இல்லை நாய்ஸஸோ ரேட்லிங் நாய்ஸோ இல்லை கடகடன் சத்தம் வருது இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் டேம்பிங் ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மெட்டீரியல் ஸோ இது வந்து நம்மளோட கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் கொடுத்து நம்ம வந்து வாங்குறோம். ஸோ ஏன் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னம்னா ஸோ ரொம்ப ஒரு ஹை கிரேட் மார்க்கெட்டில் பாக்ஸ் பேக்கிங்கில் வர மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட வரும். எம்ஜிஎஸ்ல வந்து உங்களுக்கு 0 நாய்ஸ் அஷூரன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். வெஹிக்கிள்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ரேட்லிங் நாய்ஸஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எம்ஜிஎஸ் சேனல் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம பெயிண்டோட குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம் அப்படின்றது. சேம் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸில் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண இந்த ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரொம்பவே ஒரு ஃபேபுலஸாக இருக்கும். கடைசி ஒரு 30 வண்டியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் குவாலிட்டி வைஸில் வந்து எம்ஜிஎஸ்ல. ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஃப்ளோர் வந்து நம்ம நீட்டாக ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ரஸ்ட் ஒர்க்குக்காக. நீங்கள் அந்த ஃபெண்டர்ஸோட இன்னரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து அந்த டேம்பிங் டோர்ஸ் ஆகட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு சவுண்ட் அரெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம JBL காம்பவுண்ட் ஸ்பீக்கர் வந்து 2 பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் 2 டோரில் 2 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் ப்ளஸ் வந்து கிராஸ் ஓவர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரியர்லையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு AR ரகுமான் சாங்கோ இல்லை ஒரு இளையராஜா சாங்கோ கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு டிரைவிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். துள்ளி எழுந்தது சின்ன குயில் இசைக்கே
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் வந்து இந்த டேம்பிங் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ளோருக்கு வந்து சிங்கிள் பீஸ் லெதர் மேட்டில் வந்து நம்ம வந்து ஃப்ளோர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட் 8 வருஷம் லைஃப் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மேட் சிங்கிள் பீஸில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது தண்ணியோ டஸ்ட்டோ எதுவுமே அண்டர் பாடிக்கு வந்து உங்களுக்கு போகாது. அடுத்தது இந்த வெஹிக்கிளில் நம்ம பார்க்க போகிறது டேஷ்போர்டு அண்ட் சீட்ஸ். ஸோ சீட்ஸ் வந்து ஃபார்ச்சுனரில் வரக்கூடிய டிஃபால்ட் சீட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லைட் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ டாப் அண்ட் பாட்டம் வந்து உங்களுக்கு டியூவல் டோனில் கேட்டிருந்தாங்க. ஸோ கிரே வித் பீச் கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு 9-inch டச் ஸ்க்ரீன், ஸ்டேரிங் கவர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு அப்கிரேட்ஸ் வந்து நம்ம கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோர் பேட்ச். ஸோ டோர் பேட்ச் வந்து உங்களுக்கு டியூவல் டோனில் வந்து சேம் ஃபார்ச்சுனர் டைப் டூல் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி டோர் பேட்ச், யூஸ்டு டோர் பேட்ச்சில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் லெதர் சீட்ஸ் வந்து கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த சீட்ஸுமே பார்க்கலாம் நீங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ கியர் நாப் கிளாத் வந்து பிளாக் கலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால கியர் நாபுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீச் கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ சென்டரில் பிளாக் இருக்கிறதுனால ஸோ அவுட்ரு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜென்யூன் ஸ்டேரிங் லெதர் ரேப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேரிங் லெதர் ரேப் வந்து டாப்பில் சாலிட்ஸாகவும் கை பிடிக்கிற இடத்துல டாட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால லாங் டிரைவ் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். த்ரெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல க்ளோஸ்டு நாட் த்ரெட்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ஸ்டேரிங் கவருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு அந்த நாட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு க்ளோஸ்டு நாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ கீழே ஃப்ளோர் மேட் வந்து உங்களுக்கு லெதர் அண்ட் அதுக்கு மேலே வந்து நூடுல் மேட் வந்து காயர் மேட். வெஹிக்கிளோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஹை திக்னஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் 3 ரோக்குமே வந்து நம்ம கட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நூடுல் மேட். ஸோ இந்த மாதிரி வந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து அந்த மேட்ச் மார்க்கெண்ட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம 10-inch டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், யூடியூப், மேப்ஸ், ஃபோன் லிங்க், ஆண்ட்ராய்ட் கனெக்டிவிட்டி, ஐஃபோன் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து டிவைஸில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சாங்ஸோட நோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லை வாய்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்ப்ளீட் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் செட்டிங்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் மொபைல் ஃபோன் மாதிரியே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஆப்ஸ் வேணாலும் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி எனி ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வீட்டர்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஜேபிஎல்ல வந்து நம்ம ட்வீட்டர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த வெஹிக்கிளில். ஸோ கம்ப்ளீட் 4 டோருக்குமே காம்பனன்ட் ஸ்பீக்கர் அண்ட் ட்வீட்டர்ஸ். அண்ட் சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் ஜேபிஎல்ல வந்து நம்ம சப்வூஃபர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம ஜேபிஎல்ல வந்து ஆம்பிளிஃபையர் அண்ட் 1500 வாட் ஜேபிஎல் சப்வூஃபர் வந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஆடியோஸ் வந்து லிசன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப ஹை அண்ட் ஆடியோஸ் அதெல்லாம் கிடையாது. ஒரு பட்ஜெட் ஆடியோஸ் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பட் தட் இஸ் வெரி குட் ஃபார் ஃபார்ச்சுனர். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் 500 to 600 பொருள் வந்து ஒரு வெஹிக்கிளில் ஃபிட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ எம்ஜிஎஸ்ல வந்து உங்களுக்கு இந்த டெஸ்டிங் வந்து ரொம்பவே சீரியஸாக நம்ம எடுத்து ஒர்க் பண்ணி கொடுப்போம் நம்ம. ஸோ வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து 140 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபிக்ஸஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அந்த ஃபிக்ஸஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்பீட் பிரேக்கர், குழியில் இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்ட் பண்ணி ஒன்ஸ் வந்து நம்மளோட குவாலிட்டி பெஞ்ச் மார்க் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட்க்கு வந்து டெலிவரிக்கு வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் அண்ட் டென்ட் ரிமூவல்ஸ் இதில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து இன்னோஸ்லேயே வந்து இதுக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஹை குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட 3 types ஆஃப் வெல்டிங் மிஷின்ஸ் இருக்குது. மிக் வெல்டிங், கேஸ் வெல்டிங் அண்ட் ஆர்க் வெல்டிங். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மிக் வெல்டிங். ஸோ ஒரிஜினல் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். அண்ட் ஃப்ளோர்ஸில் வந்து உங்களுக்கு ரஸ்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீட்டாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். அண்ட் இதுக்கு மேலே டேம்பிங் ஒர்க், மேட் அந்த மாதிரி மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ வண்டி வந்து எப்படி நம்ம எக்ஸ்டீரியரில் நீட்டாக ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்டீரியர்லையும் கேர் எடுத்து நீட்டாக ரெடி பண்ணுவோம். அண்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் யூனிட் ஆகட்டும், வால்வ் யூனிட் ஆகட்டும், இல்லை ஃப்ரண்ட் ப்ளோவர் யூனிட் ஆகட்டும், இதில் எந்த ஒரு யூனிட்டில் என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்ததுனாலுமே எம்ஜிஎஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அண்ட் அடுத்தது இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரஸ்ட் எல்லாமே ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அண்டர் பாடி ஆன்டி ரஸ்ட் கோட் வந்து ஃபுல் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அண்டர் பாடியில் ரஸ்ட்டு ஃபர்தராக ஏறாமல் வந்து உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு.
அண்ட் இந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு எம்ஜிஎஸில் வந்து வி டேக் 2 liters ஆஃப் ரப்பர் பெயிண்ட். இது நார்மல் பெயிண்ட் கிடையாது, ரப்பர் பெயிண்ட். ஸோ யூஸ்வலாக 1 literல டைல்யூட் பண்ணி பண்ணுவாங்க. பட் வி டூ மினிமம் 2 liters அண்ட் 2.5 liters தேவைப்படுறதுனால நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. அண்ட் ஹப் அண்ட் கேலிப்பர் ஒரு வெஹிக்கிளில் வந்து மெயின்டைனே பண்ணாத ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ எம்ஜிஎஸில் அதுக்கும் கேர் எடுத்து நம்ம வந்து ஹப் அண்ட் கேலிப்பர் கம்ப்ளீட்டாக ரீபெயிண்ட் பண்ணி நீட்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒன்ஸ் இந்த பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேனல்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தனிங் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன டென்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அப்ளைங் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மல்டிபிள் லெவல் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி ப்ராப்பரான ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பேனல்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் ஸ்மூத்தன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எம்ஜிஎஸில் வந்து நம்ம இன்னோவாக்கு கொடுக்கக்கூடிய பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூபாண்ட், அதில் குரோமேக்ஸ் அப்படின்ற ஒரு பெயிண்ட். ஸோ பெயிண்ட் மட்டும் அந்த பிராண்டில் எடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பெயிண்டோட 10 கோரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பெயிண்ட்டோட அதுக்கான டிண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஆக்சுவல் கலர்ஸ் வந்து நம்ம எடுப்போம். அண்ட் அந்த பெயிண்ட்டோட நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீ கோட்ஸ் லைக் ஒரு பேஸ் கோட்லேருந்து இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரைமர்லேருந்து இல்லை யூஸ் பண்ணுற ஷீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு குவாலிஃபைடு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபேப்லஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத் வந்து நம்ம வச்சுருக்கோம். எஸ்யூவி கார்ஸ்க்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக டிசைன் பண்ணி நம்ம வாங்கின இந்த பெயிண்ட் பூத். அண்ட் இந்த பெயிண்ட் பூத் ஏன் இவ்வளோ பெரிய பெயிண்ட் பூத் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பெயிண்டர்ஸ் வந்து அவங்க குமிஞ்சு கன்ஜஸ்டடாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் கன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் கன்ஸ், ப்ளூவில் 2 கன் அண்ட் சில்வரில் 1 கன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பெயிண்டிங் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து பொறுமையாக பெயிண்ட் பூத்தில் ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணும்போது உங்களோட பெயிண்டிங் ஒர்க் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ நூக் அண்ட் கார்னர்ஸ் வந்து கேர் எடுத்து ஸோ த பெயிண்டிங் ப்ராசஸ் வில் பி டன். நம்மளோட வீடியோ ஐ லிங்க்கில் கொடுக்குறேன். பெயிண்டிங் அட் எம்ஜிஎஸ் ரொம்ப இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஃபுட்டேஜ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னென்னா வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக பேக்கிங் பண்ணுவோம். ஸோ 62 டிகிரியில் இந்த வெஹிக்கிள் வந்து சர்டன் டைம் வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெஹிக்கிள் பேக் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து வெஹிக்கிள் பாடியில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பேக்கிங் எதுக்கு ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெயிண்ட் கரோடாகிறது, பொறியாக வர்றது, ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் இருக்கும். அண்ட் பெயிண்ட்டோட ஆக்சுவல் நேச்சரே வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் கிளாசினஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நைட்டு ஓவர் நைட் ட்ரை ஆகிருட்டும்னு விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் கம்பல்சரி பண்ணவே கூடாது. 100% ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ராப்பர் மிக்சிங் ரேஷியோஸில் எல்லா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேபுலஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிள் பாலிஷிங் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி மாதிரியான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ தான். ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக டூல் யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணும்போது எந்த ஒரு இடமுமே வந்து உங்களுக்கு சாண்டிங் மிஸ் ஆகாமல் போகாது. ஸோ யூஸ்வலாக ஷீட்டு போட்டு தேய்ப்பாங்க. ஷீட்டு போட்டு தேய்க்கும்போது ஒரு இடத்துல பண்ணும்போது நல்லா ஹார்டாக பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் ஆகும்போது கை வலி எடுக்கும்போது அந்த ப்ரெஷர் கம்மி பண்ணுவாங்க. அண்டு கீழே குமிஞ்சு ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அண்ட் சில இடத்துல ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது கோடு மாதிரி விழுகும். அண்ட் இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி வந்து ஷீட்டில் பண்ணும்போது இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் சாண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா இடமுமே ஈவனாக வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் பிடிச்சோன்னே மல்டிபிள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பாலிஷிங் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிளாசினஸ் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட கிளாசினஸ் என்ரிச் ஆகிட்டே இருக்கும். வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரொம்பவே ஒரு நீட்டாக வந்து நம்ம கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா அவங்களோட வெஹிக்கிள் வந்து லேட்டஸ்ட் மாதிரி அவங்க ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. தேங்க்யூ.